தவநாள் 29. நீ தானியேலா. இன்றைய முதல் வாசகத்தில் சுசன்னா என்ற ஒரு பரிசுத்த பத்தினியை சில பேர், அதாவது அவரது குடும்பத்தோடு நெருக்கமாயிருந்த 2 நீதிபதிகள் தவறான தீர்ப்பிட்டு அவரை கொல்வதற்காக இழுத்துச் செல்கின்றார்கள். அவர் எப்பேற்பட்ட பரிசுத்த பத்தினி என்பது ஊரே அறிந்த ஒரு விஷயம். அப்படி இருந்தாலும் கூட அங்கு இருந்தவர்கள் யாருமே சூசன்னாவுக்கு வாய்விட்டு கதறி அழுது இவர் ஒரு பரிசுத்த பெண் என்று சொல்வதற்கு முன்வரவே இல்லை. எல்லோரும் கை கட்டி வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் சூசன்னா கதறி அழுகின்றார். எனக்கு ஏன் இந்த நிலைமை என்று கதறி அழுகின்றார். அந்த நேரத்தில் தான் தானியேல் என்ற ஒரு இறைவாக்கினர் சூசன்னாவுக்கு பேசுவதற்காக வருகின்றார். அவருக்கு தெரிந்தது எல்லாம் சூசன்னா என்ற இந்த பெண்மணி பரிசுத்த பத்தினி என்ற ஒரு உண்மை மட்டுமே. அந்த உண்மையை ஊரறிய உறக்கச் சொல்லி, இவரது இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை. ஏன் என்று கேட்டால், நான் அறிந்தவரை இவர் பரிசுத்த பத்தினி, ஆகவே இவருக்கு நீங்கள் தவறான தீர்ப்பிட்டால் நிச்சயமாக அந்த இரத்தப்பழி உங்கள் மேல் வந்து சேரும் என்று சொல்லி தனக்கு தெரிந்த உண்மையை வெளிப்படையாக சொல்லி ஒரு மாசற்ற இரத்தத்தை, மாசற்ற பெண்மணியை காப்பாற்றுகின்றார். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஆண்டவராகிய தேவனும் இன்று நமக்கு சொல்லி காட்டி, உங்கள் சகோதர சகோதரிகள் யாராவது தவறான தீர்ப்பிடப்பட்டு அதனால் அவர்கள் வேதனை அனுபவித்தார்கள் என்று கேட்டால், நீங்கள் தூர தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து, ஐயோ பாவம் இவருக்கு இப்படி நடந்துவிட்டதே என்று பரிதாபப்பட்டு மட்டும் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டால், அதை போல நீங்கள் செய்யக்கூடிய பாவம் வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு உண்மை தெரிந்திருந்தால் ஓடி சென்று இவர் உண்மையாலுமே பரிசுத்தவான், இவர் குற்றமற்றவர் என்று சொன்னால் ஒழிய நீங்கள் நல்ல மனிதர் கிடையாது என்பதைத்தான் தானியேல் இறைவாக்கினர் என்று சுட்டி காட்டுகின்றார். இதை உணர்ந்து கொண்டவர்களாய் 29வது நாளில் தானியேலை போல நமது அண்டை அயலாருக்கு உண்மையை எடுத்துச் சொல்லி அவர்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்வோம்.